அறிவுடையார் எல்லாம் உடையார். வெல்கம் டு ஜாக்டெக் யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா, ஆல்ரெடி ஈஸி கோர்ஸ் எதனால எடுக்கணும், அதனால அதை எடுக்கிறதுனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவில் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருந்தோம். அது நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சது. எல்லாத்துக்கும் தேங்க்யூ. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, ஈஸி கோர்ஸ் நீங்க 12th முடிச்சதுக்கப்புறம் சூஸ் பண்ணதுக்கப்புறம் இன்ஜினியரிங்ல ஃபர்ஸ்ட் நாலு இயர்ல உங்களுக்கு ஒவ்வொரு செமஸ்டர்லயும் வந்து என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் வரும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயர் மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். இனி வரப்போற வீடியோல செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபைனல் இயர்ல வந்து ஈசியில பிரான்ச்ல வந்து என்னென்ன கோர்சஸ் எல்லாம் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து படிப்பாங்க, அது எது சம்பந்தப்பட்டதா இருக்கும், அது வந்து எந்த மாதிரி வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் கொடுக்கும் அப்படிங்கறத இந்த எபிசோட்ஸ்ல வந்து நம்ம ஃபர்தர் எபிசோட்ஸ்ல பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயர்ல ஜாயின் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் செமஸ்டர் அண்ட் செகண்ட் செமஸ்டர் 6 months ஒன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு செமஸ்டர் வரும். இந்த செமஸ்டர்ஸ்ல வந்து போவீங்க அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இயர்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் செமஸ்டர் கம்ப்ளீட்லி வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 11th and 12th நீங்க படிச்சதே தான் வந்து பாத்தீங்கன்னா காமனா எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்க்குமே, அதாவது பாத்தீங்கன்னா இசி எடுத்திருந்தாலும் பரவாயில்ல, சிஎஸ்சி ஆர் மெக்கானிக்கல் ஆர் ஏஎம்எல், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ஏஐடிஎஸ், இந்த மாதிரி எந்த கோர்ஸ் எடுத்திருந்தாலும் ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல ஆல்மோஸ்ட் எல்லா பேப்பருமே காமனா வரும். அதாவது பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், இந்த மாதிரியான இங்கிலீஷ், இந்த மாதிரியான சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே வரும். பட் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் செமஸ்டர், ஸோ ஃபர்ஸ்ட் செமஸ்டர் முடிஞ்ச உடனே செகண்ட் செமஸ்டர், அதுல ஈசியில ஒரே ஒரு சப்ஜெக்ட் மட்டும் வரும். அதுக்கு அந்த சப்ஜெக்டோட பேர் பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக் சர்க்யூட்ஸ் அண்ட் எலக்ட்ரான் டிவைசஸ். அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அட்டானமஸ் காலேஜ் அது வந்து ஒரு டிஃபரெண்ட் பேர்ல வச்சிருக்கலாம். மேபி சர்க்யூட் அனாலிசிஸ் அண்ட் டிவைசஸ் ஆர் எலக்ட்ரிக் சர்க்யூட்ஸ் அண்ட் எலக்ட்ரான் டிவைசஸ், சர்க்யூட்ஸ் அண்ட் டிவைசஸ், அந்த மாதிரி பேர்ல வச்சிருப்பாங்க. பட் வந்து அந்த சிலபஸ் எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் வந்து எல்லாமே வந்து கொஞ்சம் கிட்டத்தட்ட காமனா தான் இருக்கும், 90%. ஸோ அந்த சப்ஜெக்ட்ல என்னென்ன வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட் வந்து படிப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்ஜினியரிங் பொறுத்தளவு ஒவ்வொரு சிலபஸும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5 யூனிட் வரும். அதாவது ஒரு யூனிட்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 9 hours, 9 கான்டாக்ட் ஹவர்ஸ் சொல்லுவாங்க. 9 hours ஆர் 12 hours ஆர் 6 hours. அது பேஸ்ட் ஆன் அந்த சப்ஜெக்டோட டெப்த், அதுல நம்ம கெயின் பண்ற நாலேஜ், அதோட இம்பார்ட்டன்ஸ் பொறுத்து வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு அது வந்து கிரெடிட்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நீங்க வந்து உள்ள ஜாயின் பண்ணி நீங்க படிக்கும்போது தெரிஞ்சுக்குவீங்க. அதை பத்தி நான் டீட்டெயிலா சொல்ல வேண்டாம், அது இப்போ தேவையில்லை. ஸோ வந்து 6 hours, 12 இந்த மாதிரி தானே 9 hours இந்த மாதிரி வரும். ஸோ இந்த சப்ஜெக்ட்லயும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா 5 யூனிட்ஸ் இருக்கும். ஒவ்வொரு மாதிரியான கிரெடிட் பாயிண்ட்ஸ் வச்சிருப்பாங்க. இதுல என்னன்னா ஒரு ஃபர்ஸ்ட் 3 யூனிட்ஸ், மொத்தம் 5 யூனிட்ல ஃபர்ஸ்ட் 3 யூனிட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சர்க்யூட்ஸ் வந்து சர்க்யூட்னா என்ன, சர்க்யூட்ங்கிறது என்ன, அதுல என்னென்ன இருக்குது, அது எப்படி வந்து சர்க்யூட் வந்து ஒர்க் ஆகுது, அந்த சர்க்யூட்டை வந்து நம்ம எப்படி வந்து டிசைன் பண்றது, நம்மளே டிசைன் பண்றது, அந்த மாதிரியான கான்செப்ட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் 3 யூனிட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சர்க்யூட்ஸ் வரும். அது பேர், அதனால வந்து பேரு எலக்ட்ரிக் சர்க்யூட் அண்ட் எலக்ட்ரான் டிவைசஸ் சொல்லுவாங்க. ஸோ ரெண்டுமே வரும். சர்க்யூட் பத்தியும் படிப்போம், டிவைசஸ் பத்தியும் வந்து படிப்போம். ஸோ அதுல இன்னும் டீடைலா பார்க்க போனோம்னா வந்து நிறைய லாஸ், கிர்ச்சாஃப்ஸ் லா, ஓம்ஸ் லா, அப்புறம் கரண்ட்னா என்ன, வோல்டேஜ்னா என்ன, பவர் அப்படின்னா என்ன, அதெல்லாம் எப்படி கால்குலேட் பண்றது, ஏசினா என்ன, டிசினா என்ன, இந்த மாதிரி நிறைய கான்செப்ட்ஸ் வந்து இது சர்க்யூட் ஓரியன்டா இருக்கிற கான்செப்ட்ஸ் எல்லாம் வந்து நல்லா படிப்போம். ஒரு சர்க்யூட் கொடுத்தா அதை எப்படி சிம்பிளிஃபை பண்றது, சிம்பிளான சர்க்யூட்டை எப்படி மாத்துறது, அந்த சர்க்யூட் மாத்தினதுக்கு அப்புறம் அதுல வந்து எவ்வளவு கரண்ட் ஃப்ளோ ஆகுது, எவ்வளவு வோல்டேஜ் வந்து டிராப் ஆகுது, ரெசிஸ்டர்னா என்ன, கெபாசிட்டர்னா என்ன, இண்டக்டர்னா என்ன, இந்த மாதிரி நிறைய கான்செப்ட், பேட்டரினா என்ன அப்படிங்கிறது எல்லாமே வந்து இந்த மாதிரியான கான்செப்ட்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப்ல, அதாவது வந்து எலக்ட்ரிக் சர்க்யூட்ங்கிற கான்செப்ட்ல வந்துடும். மீதி இருக்கிற கான்செப்ட் வந்து பாத்தீங்கன்னா டிவைசஸ், அதாவது வந்து எலக்ட்ரான் டிவைசஸ். ஸோ இது ரெண்டுமே கலந்ததான் இந்த சப்ஜெக்ட். இந்த டிவைஸ் பார்ட்ல என்ன படிப்பீங்கன்னா செமிகண்டக்டர் பத்தி படிப்போம். அதாவது செமிகண்டக்டர்ங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கான்செப்ட். எலக்ட்ரானிக்ஸ் நீங்க இசி டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணிருந்தீங்கன்னா இந்த செமிகண்டக்டர் அப்படிங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதை சிம்பிளா சொல்ல போனா நான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மெட்டீரியலை ஒரு 3 வகையா கிளாஸிஃபை பண்ணலாம். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா கண்டக்டர், இன்சுலேட்டர் அண்ட் செமிகண்டக்டர் சொல்லுவோம். ஸோ கண்டக்டர்ங்கிறது கண்டக்டிவிட்டி, அதாவது ஒரு எலக்ட்ரிசிட்டி கனெக்ட் பண்றது இருக்கும். ஒரு ஒயர் எடுத்துக்கங்க, ஒரு ஒயர், காப்பர் ஒயர்ங்கிறது கண்டக்டிவிட்டி இருக்கும். ஸோ ஒரு இன்சுலேட்டர் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரப்பர், பிளாஸ்டிக், இந்த மாதிரி இதுல வந்து நீங்க கரண்ட் பாஸ் பண்ணாலும் அது கண்டக்டிவிட்டி எதுவுமே நடக்காது, இன்சுலேட்டர் சொல்லுவோம். அப்ப செமிகண்டக்டர்னா அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டியுமே இதுல இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கண்டக்டரோட ப்ராப்பர்ட்டி அண்ட் as well as இன்சுலேட்டரோட ப்ராப்பர்ட்டி. அதாவது செமிகண்டக்டர், செமினாவே பார்ஷியல் அர்த்தம். ஸோ இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டியுமே கலந்தாப்புல அதுல வந்து பாத்தீங்கன்னா மெட்டீரியல் இருக்கும். ஸோ வந்து சில நேரங்கள்ல சில கண்டிஷன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து கண்டக்டர் ஆக்ட் ஆகும், சில கண்டிஷன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இன்சுலேட்டர் ஆக்ட் ஆகும். ஸோ இதுதான் வந்து ஒரு அட்வான்டேஜ் செமிகண்டக்டர்ல. ஸோ இந்த செமிகண்டக்டர் பத்தி அது ஏன் அந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுல அதுல நம்ம படிப்போம். இந்த செமிகண்டக்டர்ல மெயினா படிக்க போறது பாத்தீங்கன்னா ஸ்பிஎன் ஜங்ஷன் டயோடுன்னு ஒரு கான்செப்ட் வரும். அந்த கான்செப்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா நீங்க நிறைய இடங்கள்ல இப்ப நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க VLSI அப்படிங்கிறது. VLSIங்கிறது வெரி லார்ஜ் ஸ்கேல் இன்டகிரேஷன். அது வந்து பாத்தீங்கன்னா சிம்பிளா சொல்ல போனா, ஈவனா ஒரு சிம்பிளான பர்சனுக்கு நான் புரிய வைக்கணும்னா, இப்ப நீங்க கம்ப்யூட்டர் சிஸ்டம் எடுத்துக்கங்க, ஒரு லேப்டாப், உங்க மொபைல் போன் எடுத்துக்கங்க, அதுல வந்து சிப்ஸ் இருக்கும், அந்த கருப்பு கலர்ல சிப்ஸ் இருக்கும். அந்த சிப் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா நிறைய டிரான்சிஸ்டர்ஸ் வச்சிருப்பாங்க, மில்லியன்ஸ் ஆஃப்
டிரான்சிஸ்டர் சேர்ந்து தான் பார்த்தீங்கன்னா அந்த ஐசின்னு சொல்லுவோம். ஸோ அந்த டிரான்சிஸ்டர் அதை நீங்க பத்தி படிக்கணும்னா நீங்க டயோடுங்கிற கான்செப்ட் வந்து நல்லா படிச்சுக்கணும். அந்த டயோடு வந்து எதுல வருதுன்னு பாத்தீங்கன்னா செமிகண்டக்டரோட பேசிக்ஸ்ல தான் வரும். ஸோ செமிகண்டக்டர் பத்தி படிக்கும்போது பி டைப்னா என்ன, பி டைப் செமிகண்டக்டர் அப்படின்னா என்ன, என் டைப் செமிகண்டக்டர்னா என்ன, அதெல்லாம் படிச்சுட்டு பிஎன் ஜங்ஷன் அந்த ரெண்டையும் சேர்த்தும் போது பாத்தீங்கன்னா அது என்ன மாதிரி ஆக்ட் ஆகுது, அதுக்கு வந்து டயோடுன்னு சொல்லுவோம். ஸோ அந்த டயோடு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அந்த டயோட பத்தி அந்த டயோட படிச்சதுக்கு அப்புறம் அது எப்படி வோல்டேஜ் கரண்ட் எல்லாம் மாறுது அப்படிங்கறதெல்லாம் படிப்பீங்க. அதான் வந்து இந்த டிவைசஸ் யூனிட்ல படிப்போம். ஸோ அந்த பிஎன் ஜங்ஷன் டயோட நீங்க நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னாவே இந்த டிவைசஸ்ல வர அந்த செமிகண்டக்டர் பத்தி ரிலவெண்டா வர எல்லா டாபிக்குமே வந்து ரொம்ப சிம்பிளா இருக்கும், ரொம்ப ஈஸியா இருக்கும். அதுதான் வந்து பேசிக் பில்டிங் பிளாக். ஸோ அந்த டயோட நீங்க நல்லா படிச்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் டிரான்சிஸ்டர் நீங்க ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். டிரான்சிஸ்டரோட கான்செப்ட் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த சிப்ஸ் சொல்றேன் இல்லையா, ஐசி ஆர் சிப் ஆர் இன்டெகிரேட்டட் சர்க்யூட்ஸ் ஆர் இன்டெகிரேட்டட் சிப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதான் வந்து விஎல்எஸ்ங்கிற கான்செப்ட் கீழே வருது. அது ரொம்ப பூமிங்கா இருக்கு, இப்போ ரொம்ப எமர்ஜிங் ட்ரெண்டா போயிட்டு இருக்கிற கான்செப்ட் தான் விஎல்எஸ், சிப் மேனுஃபேக்சரிங். அந்த சிப் மேனுஃபேக்சரிங்க்கு இந்த டயோடு தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக்கான ஒரு ஃபண்டமெண்டல் பிளாக். ஸோ இதுதான் வந்து இந்த ரிமைனிங் 2 யூனிட்ல வந்து நீங்க படிப்பீங்க. ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் இயர்ல ஃபண்டமெண்டல் சப்ஜெக்ட் இசிஇ டிபார்ட்மெண்ட்டுக்கு இருக்கும். இந்த சப்ஜெக்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான சப்ஜெக்ட். நான் இது ஏன் சொல்றேன்னா அதுக்கப்புறம் வரப்போற ஃபர்தர் இயர்ஸ்ல ஃபர்தர் செமஸ்டர்ஸ்ல அதாவது வந்து 4th 3rd செமஸ்டர் 4th செமஸ்டர் 5th 6th 7th 8th இதுல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இசி சம்பந்தப்பட்ட கோர்ஸ் எல்லாம் நம்ம படிப்போம். அதுக்கு வந்து இந்த ஒரு பேசிக் ஃபண்டமெண்டல் இந்த சப்ஜெக்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதுதான் வந்து இந்த சப்ஜெக்ட்ல நீங்க படிக்க போற கான்செப்ட். ஸோ இதை பத்தி இந்த விஎல்எஸ்ஐ பத்தி ஆர் வந்து எலக்ட்ரானிக்ஸ் பத்தி வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து நம்ம சேனல்லேயே நிறைய போஸ்ட் பண்ணிருக்கோம். ஷார்ட்ஸ் ஆகட்டும் ஒரு ஃபுல் வீடியோ ஆகட்டும் எல்லாமே பண்ணிருக்கோம். நீங்க சர்ச் பண்ணி நீங்க பாருங்க. உங்களுக்கு இதுல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. சோ இது யாருக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு கண்டிப்பா அதை ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்களுடைய ஃபீட்பேக்ஸ் வந்து கமெண்ட் செக்ஷன்ல வந்து டிராப் பண்ணிருங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ.